அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது, கார்த்திகை 22 டிசம்பர் 8 திங்கட்கிழமை, தேய்பிறை சதுர்த்தி திதி இன்று மாலை 4 மணி அளவு வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. பூச நட்சத்திரம், பிராமியம் நாம யோகம், பாலவம் நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கான விசேஷம், இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம். சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய நாள். இது திங்கட்கிழமை நாளில் வருகிறது. சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னால் சந்திரனுடைய தோஷம் போன ஒரு நாள். சந்திரன் விநாயகப் பெருமானை வழிபட்டு தனக்கான தோஷ பரிகாரத்தை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்படின்றது. இது வெவ்வேறு இடத்துல கூட வேறு மாதிரியும் கூட சொல்லும். சிவபெருமானிடத்தில் இருந்து அனுகிரகம் பெற்றும் கூட அவர் அந்த சாப விமோச்சனம் பெற்றார் அப்படின்றதும் இருக்கும். அதனால் சந்திரசேகரன், சந்திர மௌலின்னு சொல்கிறோம் சிவபெருமான். சந்திரனை தன்னுடைய சிரசில் பிறையாக சூடியிருக்கார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் சந்திரனுக்கு கிடைத்ததாக இந்த சங்கடகர சதுர்த்தி சொல்வதுண்டு. இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும்போது அதை பூர்த்தி பண்ணுறதுக்கும் கூட இன்றைய நாளில் சந்திரனை தரிசித்து சந்திரனை வழிபட்டும் கூட இந்த விரதத்தோடே அது சேர்ந்து வரும். விரதத்தை பூர்த்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கமும் வழக்கமும் இருக்கிறது. அப்போ அந்த சந்திரன்னு சொன்னால் சந்திரனுக்கான நாள் சோமவாரம், திங்கட்கிழமையாக இருக்கிறது. திங்கட்கிழமையில் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறதுனால இன்னமும் விசேஷம். யாருக்கெல்லாம் சந்திர பலம்னு சொல்லக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறதோ அவங்கெல்லாம் இன்றைய நாளில் அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தமாக விரதம் இருக்கிறது, ஹோமம் செய்கிறது, கணபதி ஹோமம் செய்கிறது, விசேஷமான அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்கிறது, நல்ல பிரசாதங்களை எதெல்லாம் பிரசாதத்திற்கு பர்மிட் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்து சுவாமிக்கு படைத்து நைவேத்தியம் செய்து அதை விநியோகம் பண்ணுறது. இதையெல்லாம் செய்யலாம். எல்லோருமே விநாயகப் பெருமானை வழிபடலாம். சந்திரன் பலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது தீர்வு தரக்கூடிய நாள்ன்றது நம்ம சொல்கிறோம். சந்திரன்னு சொன்னால் நம்முடைய உடலுக்கும் மனசுக்கும் உண்டான ஒருத்தருன்றது. அப்போ யாருக்கெல்லாம் மனசுன்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், உடல்ன்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தீர்வு தெரியும். சந்திரன் 7ஆம் அதிபதியாக இருக்காருன்னா திருமண விஷயங்கள் நடக்கிறதுக்கு, 5ஆம் அதிபதியாக இருக்காருன்னு சொன்னால் அந்த புத்திர சந்தானம் கிடைக்கிறதுக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இன்றைய நாள் சோமவாரம், திங்கட்கிழமை. இது கார்த்திகை சோமவாரம்ன்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. கார்த்திகையில் ஒவ்வொரு சோமவாரமும் விரதம் இருக்கிறது, சிவாலயம் சென்று வழிபடுவது, சங்காபிஷேகங்கள்லாம் செய்கிறது. அப்படிப்பட்ட நாளில் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு அப்படின்றதுனால இது ரொம்ப விசேஷமான ஒரு சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபட்டு அனுகிரகம் பேறுகளை பெறுவோம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்க்கலாம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது செய்ய வேண்டி இருந்தால் இன்றைக்கு அதை பிளான் பண்ணலாம். விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு ஒரு மனை வாங்கிறதுக்காக போகிறீங்க. வாங்குகிற மனையில் வீடு கட்டுறதுக்காக போய் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறீங்க, அதற்கு ஒரு வாஸ்து பார்க்குறீங்க. இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். யாருக்கெல்லாம் அந்த மனை, அந்த சொத்து, மண்ணுன்னு சொல்கிறது ஏதோ ஒரு வில்லங்கத்தில் இருக்கிறதோ, வழக்கு சம்பந்தமாக இருக்கிறதோ, அல்லது பாக பிரிவினை செய்து கொள்வதில் தகராறுகள் இருக்கிறதோ, இந்த மனையை வாங்கிட்டு கடனை கொண்டு வாங்கியிருக்கீங்க, கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ, இதுக்கெல்லாம் இன்றைக்கு நாளில் தீர்வு இருக்கிறது. எங்கே இருக்குன்னா விநாயகர் பெருமானிடத்தில் இருக்குது. அவர் போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தீர்வு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னு சொன்னால் நல்லா இருப்பீங்க. அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இதுக்கு முன்னாடி செய்ய முடியாத ஒரு செயலை, நற்செயலை, தொடங்கி நின்று போன அல்லது அது பின்னடைவில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கி செஞ்சீங்க, இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். ஏன்னா சில செயல்களுக்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய அனுபவம், முயற்சி இதை தாண்டி ஏதோ ஒன்று தேவைப்படும். அந்த ஒன்று இன்றைக்கு கிடைக்கும். பரணியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெளிவாக இருந்து நல்ல திட்டமிடுதல் செய்து நல்லவர்களுடைய துணையோடு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க. கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, பரணியில் பிறந்தவங்க இன்றைய நாளில்
ஏதோ ஒரு தீய பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அதை செய்யவே கூடாது. இன்றைக்கு செஞ்சால் அது உங்களுக்கு பக்க விளைவுகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவீங்க. உங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு, மனதில் ஏதாவது பயம், ஏதாவது கவலைகள் இருந்தால் அதெல்லாம் விடுத்து மனோதிடம் அடைவதற்கு இன்றைய நாள் பலனாக இருக்குது. இன்றைய நாளில் பலன் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, தடைப்பட்ட காரியங்களை செய்யலாம். இன்றைக்கு காரிய ஜெயம் இருக்கிறது. முயற்சி வெற்றியை தரக்கூடிய அம்சம் இருக்கிறது. உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது. குறைந்தபட்சம் கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இடையூறாகவாவது இன்றைக்கு நிற்க மாட்டாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். நல்ல தசை புக்தி நடந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பே கூட கிடைக்கும். அதனால் இன்றைய நாளில் நல்ல காரியங்களை, நல்ல முயற்சியை, முக்கியமான செயல்களை செய்யலாம். அது உங்களுக்கு பலனை தரும். கிருத்திகையில் பிறந்தவங்க அரசு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது, ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குது, நடக்க வேண்டியது இருக்குன்னா இன்றைக்கு முயற்சி செய்யலாம். ரோகிணியில் பிறந்தவர்கள் உங்களால் முடிந்த காரியங்களை இன்றைக்கு செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் இந்த நாளை பிளான் பண்ணும்போதே தனித்து மற்றவங்களுடைய ஹெல்ப் எதுவும் இல்லாமல் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை பிளான் பண்ணால் அது நடந்துடும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சவாலான விஷயங்களில் கூட ஈடுபடலாம். ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் கலந்துக்கலாம். வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. மிதுனராசி என்பர்களே, உங்களுடைய கைவிட்டு போனவற்றை மீட்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. பொருளை இழந்துட்டீங்க, வேலை போயிடுச்சு, பிஸ்னஸை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, கொடுக்க வேண்டிய நிலை வந்ததுன்னா அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஆரம்பம் இன்றைக்கு இருக்கிறது. நல்ல பொருள் வரும், உங்களுக்குன்னு ஒரு வேலை அமையும், உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அமையும். இதற்காகவெல்லாம் இந்த நாளில் பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை எப்படின்னு பார்க்கணுன்னா, இன்றைக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும், நல்லா பேசணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்திரன் சனியுடைய சாரம் பெற்றிருக்கார். அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த 10ஆம் அதிபதி குரு ராசியில் இருக்கார். அப்போது நீங்கள் நல்ல நிலையை நோக்கி போகக்கூடிய அம்சம் இந்த காலத்தில் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னேற்றம் காண்பீர்கள். திருவாதிரையில் பிறந்தவர்கள் தீய விஷயங்களிலிருந்து, எண்ணங்களிலிருந்து விடுபட்டு விலகி இருக்க வேண்டிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது. புனர்பூசத்தில் பிறந்தவங்க பணவரவு, குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், எடுத்த செயலை செஞ்சு முடிக்கிறது, ஒரு நம்பிக்கை கிடைக்க பெறுவதுன்ற பலனெல்லாம் இன்றைக்கு பெற போகிறீங்க. கடகராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. நல்ல நண்பர்களை பிரிந்தவர்கள் மீண்டும் அவர்களை நண்பர்களாக பெற முடியும். சகோதர ரீதியான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் சரி செய்ய முடியும். கணவன் மனைவி பிரிவு, சண்டை சச்சரவு, விவாகத்தை ரத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் மீண்டு வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதையெல்லாம் சரி பண்ண முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய அம்சமானது இப்போது இருக்கிறது. இதெல்லாம் மனதில் உங்களுக்கு ஆதங்கமாக இருக்கோ அதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் ஏக்கமாக இருக்கிறதோ அதெல்லாம் முடிவுக்கு வரும். சந்தோஷமாக இருக்கிறது, நல்லவங்களோடு இருக்கிறது, நல்ல துணையோடு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய நாள்னு சொல்லலாம். மனமான தம்பதிகளுக்கு நமக்கு இன்னும் புத்திர சந்தானம் கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கம் இருந்தால் அதற்கும் கூட ஒரு தீர்வு இன்றைய நாளில் கிடைக்கும், உங்களுக்கு தெரிய வரும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க சந்தோஷமாக சுகவாசியாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். இன்றைக்கு பூச நட்சத்திரம் அப்படின்றதுனால அப்போ இன்றைய நாள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் சிவபெருமானை காலை நேரத்தில் வழிபடலாம். மாலை நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருந்து வாய்ப்பு இருந்ததுன்னா விநாயகப் பெருமானுடைய அபிஷேகங்களை பார்க்கலாம். ஏதாவது ஒன்றை செஞ்சால் கூட போதுமானது. ஆயில்யத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனுக்கான வேலைகளை செய்வீங்க. எதிர்கால நலன் கருதிய செயல்களை, காரியங்களை இன்றைய நாளில் செய்ய முடியும். அதற்காக முதலீடு பண்ணுற யோகம் கூட இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. பிடித்தவங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிடிச்சி ரசித்து நல்ல வேலையை செய்கிறது, ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து அதை செய்கிறது. அதாவது படிக்கணுன்னா கூட இன்றைக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் படிப்பீங்க.
பிடித்தவங்களோடு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. இன்றைய நாள்லலாம் உங்களுக்கு வந்து அந்த திருமண விஷயங்களுக்காக ஜாதக பரிசீலனை பரிவர்த்தனை பண்ணுறதா இருந்தால் நல்ல ஜாதகமாக அமையக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. மகத்திலே பிறந்தவங்க இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெற போகிறீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடமே சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லலாம். பூரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு எதிர்மறையான எண்ணங்கள்லிருந்து விடுபட்டு இருப்பீங்க. தேவையில்லாத பேச்சு, செயல், செலவு இதிலேருந்து ரொம்ப தூரம் விலகி ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாக இன்றைய நாளில் நீங்கள் காணப்படுவீங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க நல்லவர்கள், பெரியவர்கள், யாரெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு கஷ்டப்படுறாங்களோ, ஓடிட்டே இருக்காங்களோ, அவங்களோட ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் நினச்சி பார்த்தா அன்றைக்கி அவரை சந்தித்ததுனால தான் நான் இன்றைக்கி இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு பயன் தரக்கூடிய நபருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கன்னிராசி என்பர்களே, உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் சரி பண்ணுவீங்க. கடன் வாங்கி அது உங்களுக்கு மன அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறது, பயம் தந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வருமுன் காப்பது போல் ஏதாவது பயிற்சிகளை செய்யணும், இந்த உணவெல்லாம் இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணணும், இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிக்கணும், இப்படி ரொட்டீனாக ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும், இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் தீர்மானம் பண்ண முடியும். உத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக இன்றைய நாளில் நடந்து கொள்வீங்க. உங்களை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கணுன்ற அளவுக்கு மற்றவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெளிவாக இருப்பீங்க, ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பீங்க. அப்படி இருந்தால் பலன் கிடைக்கும். சித்திரையில் பிறந்தவங்களுக்கு ஆதாயமாக ஏதாவது நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இருக்கும், நீங்கள் நினச்ச மாதிரியே அதை உங்களால் வாங்க முடியும். அது சொத்தாக கூட இருக்கலாம். துளாராசி என்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய பொறுப்புகளை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்லாம் இருக்குது, என்ன கடமைலாம் இருக்குது, என்னெல்லாம் பிறருக்கு செய்கிறதா சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய படிப்பு, வேலை நேரம் போக பாக்கி இருக்கக்கூடிய நேரத்தை மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுடைய கடமைகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, இது வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு சாத்தியம். சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்லவங்களாக இருப்பீங்க, நல்ல எண்ணம் கொண்டு இருப்பீங்க, நல்ல விஷயங்களையே செஞ்சிட்ருப்பீங்க. யாராவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தவங்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தா கூட அவங்கள பெருசாக வந்து எதிரியாக பாவிக்க மாட்டீங்க, அந்த விரோதத்தை கொண்டாட மாட்டீங்க. இன்றைய நாளில் போகட்டும் அப்படின்னு அவங்கள விட்டுருவீங்க. அப்படி ஒரு தயால குணம் உங்களுக்கு இருக்கும். சுவாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயங்களை பிளான் பண்ணுறதை வந்து அப்புறமா ஒத்தி வைக்கலாம். விசாகத்தில் பிறந்தவங்க விசேஷமான நல்ல பலனை அனுபவிக்க முடியும். இன்றைக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய வேண்டிய அதற்கான ஒரு நிர்பந்தம், தொடர்பு, சூழல் உங்களுக்கு வருதுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, பெற்றோருடைய மகிழ்ச்சிக்காக, அவங்களுடைய திருப்திக்காக இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்தால் தான் பெற்றோருக்கு சந்தோஷம்னா அப்போ உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், பொண்ணாக இருந்தால் பையன் கிடைக்கும். உங்களுக்கு வேலை கிடைச்சா தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா வேலை கிடைக்கும். நீங்கள் வந்து நல்ல பண்புகளோடு பழக்கத்தோடு இருக்கணும், கோபப்படுறதை விட்டுடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அதை பற்றி இன்றைய நாள் முடிவு பண்ணுவீங்க. அப்படியாக பெற்றோருக்கு நல்லது செய்கிறதா நினச்சிட்டு நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. விசாகத்தில் பிறந்தவங்க நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நல்ல காரியங்களை செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு மலை ஏறி இறங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கும். அனுஷத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய கஷ்டங்கள், பின்னடைவுகள் இதிலிருந்தெல்லாம் பாடம் கற்றுக்கொள்வது, நல்ல அனுபவங்களை பெறுவது, இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். கேட்டையில் பிறந்தவங்க நினைச்சதை சாதிக்கிறது, ரொம்ப பெரிய இலக்காக இருந்தால் கூட அதை நோக்கி நகர்வது, ஒரு முக்கியமான நபரை போய் பார்க்கணுன்னா எந்த ஒரு நெர்வஸும் பதட்டமும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை போய் பார்க்குறது, உட்காந்து பேசுகிறது, அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது. தனுராசி என்பர்களே, சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது. 8ல் சந்திரன் இருக்கும்போது ராசியில் செவ்வாய் இருக்கார். அவர் 12க்கு உண்டான அதிபதி.
ஏதாவது செலவு செய்ய வேண்டிய நாளாக இது இருக்குன்னா அதை முதல்ல செஞ்சிடலாம். காலைல எழுந்த உடனேயே நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் வீக் இப்போ தான் அந்த 7 தேதி முடிஞ்சு 8ஆம் தேதி வந்திருக்கு அப்படின்றதுனால, இது வரைக்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய ஏதாவது கடன் பாக்கி இஎம்ஐ இருக்குன்னு சொன்னால் 2 நாள் டைம் இருக்குன்னா கூட இன்றைக்கு வந்து அக்கௌண்ட்டில் அதை போட்டுடலாம். வாடகை கொடுக்காம இருக்குன்னா இன்றைக்கு கொடுத்துடலாம். இபி பில்லு கட்டுறதோ அப்படி ஏதாவது ஒரு செலவு நீங்கள் செய்கிறதா இருந்தால் இன்றைய நாளில் செஞ்சிடலாம். அப்படிலாம் எந்த செலவுமே இல்லை, ஏதோ ஒரு தர்ம காரியத்தை பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்றை செய்யுங்க. அதை செஞ்சுட்டா போதுமானது. இன்றைய நாள் எந்த ஒரு இடையூறும் இல்லை. ஏன்னா சந்திரன் 8க்கு உண்டானவர் 8ல் இருக்கார், செவ்வாய் 12க்கு உண்டானவர் ராசியில் இருக்கார். ஆனால் குருவுடைய பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைச்சிருது, ராசிக்கு கிடைச்சிருது. அதனால் இன்றைய நாளை நீங்கள் செலவு செய்யும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும். அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து தள்ளி வைக்கலாம். பூராடத்தில் பிறந்தவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நிதானமாக பொறுமையாக இருப்பீங்க, விட்டு கொடுத்து போவீங்க, சகிப்புத்தன்மை இருக்கும். அதனால் உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் நடக்காது. உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்களுடைய அறிவுரை, வாழ்த்து, துணை, ஆசி இதனால் இன்றைய நாளில் நல்லதையே சிந்திப்பீங்க, நல்லதையே செய்வீங்க. மகர ராசி என்பர்கள், மனமான தம்பதிகளில் மகர ராசியில் ஒருத்தர் இருந்தால் கூட உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கு சரியாகும். சந்திரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் குருவும் கேதுவும் இருக்கிறார்கள். அதனால் ஆன்மீக சம்பந்தமான ஒரு நம்பிக்கை, தர்மத்தில் ஒரு நம்பிக்கை, சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணையோடு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒரு வகையில் யோசித்து பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிடுவீங்க. அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு திருப்தியாகவும் நன்றாகவும் இருக்கும். யாரோட நீங்கள் சேர்ந்து இருக்கீங்களோ, யாரோட சேர்ந்து இன்றைய நாளில் வேலை பார்க்குறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகும், சுமூகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒத்து போகலன்னா கூட இன்றைக்கு ஒத்து போகும். உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தை அப்பா வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக சரியாக இருக்கும் உங்களுக்கு. திருவோணத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சிவபெருமான காலை நேரத்தில் தரிசனம் பண்ணலாம், அல்லது மகாவிஷ்ணுவை பெருமாளை தரிசனம் பண்ணலாம். ஏதோ ஒரு வழிபாடு செய்து நாளை தொடங்குறது நல்லது. அவிட்டத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வீடு, உங்களுக்கான மனை, இது சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது செலவு செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் அதை இன்றைய நாளில் திட்டமிடலாம். இது சம்பந்தமாக கடன் தேவை அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது. சத்ரு ஜெயம் பெறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். யாருக்காவது வழக்கு வியாஜ்யங்கள் நடந்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு உங்கள் பக்கம் அனுகூலம் இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் செஞ்சிட்ருக்கீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பலன் தரும். அது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கவலை தரும்படியாக இருக்கிறது, பயமுறுத்தும்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதையெல்லாம் சரி பண்ணிட முடியும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய போராட்டமான ஒன்று அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறத கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான சக்தி கிடைக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வந்து அம்மா வழி உறவினர்கள் மூலமாக நல்ல வழி கிடைக்க பெறுவீங்க. அம்மா வழி சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் அம்மா வழி மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சதயத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பின்னடைவுகள், கஷ்டங்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால் போனதெல்லாம் போகட்டும், இதன் பிறகு புதுசாக லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு எண்ணம்லாம் வரும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமான நிலை இல்லை, வருமானம் வந்து வருது ஆனால் தொடர்ந்து வரலை, இதை நம்பியும் இருக்க முடியல, விட்டுறவும் முடியலன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வேலை பார்க்குறீங்கன்னா அதில் ஏதோ ஒரு மாற்றமானது நடக்கும், நல்ல மாற்றமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரக்கூடிய, நல்ல புகழ், பெயர், பதவி, யோகம் இதெல்லாம் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது. திருமணமான தம்பதிகளில் மீனராசியில் ஒருத்தர் இருந்தால் கூட புத்திர சந்தானம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குது, குழந்தை பேர் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிறந்த பலனாக இன்றைக்கு இருக்குது. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பாடுபட்டு உழைத்து பலனடையக்கூடிய யோகத்தில் இருக்கிறீங்க. ரேவதியில் பிறந்தவங்க
எதிர்கால நலன் கருதிய காரியங்களை செய்வீங்க. இன்றைய நாள் நினைச்சதை சாதிக்க முடியும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.